Hi guys, welcome back to our channel sHorTz with Honey. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போலாம் வீடியோஸ் போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் 8ஓட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். Tribal Cooperative Marketing Development Federation of India in collaboration with the Ministry of External Affairs is setting up an Atmanirbhar Bharat corners in 75 Indian embassies across the world in next 3 months. ஆச்சும் ட்ரைஃபெட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இவங்க கூட ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா ஆச்சும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இந்தியன் எம்பசிஸ் ஆச்சும் 75 இந்தியன் எம்பசிஸில் வந்து ஆத்மநிர்பார் பாரத் கார்னர்ஸை வந்து செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஆத்மநிர்பார் பாரத் கார்னர்ஸ் இது எதுக்கு வேண்டி அப்படின்னா அதாச்சும் ஜிஐ டேக் கொடுத்தா அந்த ட்ரைபல் ஆர்ட்ஸ் ட்ரைபல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம் அதெல்லாமே ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் இந்த ஆத்மநிர்பார் கார்னர்ஸை வந்து வைக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆத்மநிர்பார் பாரத் கார்னர் எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15 தாய்லாண்டில் வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா, தாய்லாந்து பேங்காக்கில் வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆச்சும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு எல்லாருமே தாய்க்கு தானே எல்லாமே கொடுப்போம். அதனால தான் தாய்லாண்டில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆத்மநிர்பார் பாரத் கார்னர்ஸை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னா அர்ஜுன் முண்டா, நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னா ஜெய்சங்கர். ஓகே, ஹெட் நியூஸ் போகலாம். PM Narendra Modi has inaugurated the Shiksha Park 2021 and addressed the inaugural conclave through a video conference. அதாச்சும் சிக்ஷா பார்க் 2021 இதை வந்து யார் இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவங்க இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இதோட இனாகுரல் கான்க்ளேவை வந்து அட்ரஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த சிக்ஷா பார்க் 2021 வந்து எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு ப்ரோக்ராம். ஓகே, ஒரு கேம்பெயின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து இனோவேட்டிவான ப்ராக்டிசஸ் இருக்கலாம் அது எல்லாமே ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் இந்த சிக்ஷா பார்க் 2021 வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட தீம் என்ன அப்படின்னு பாருங்க, குவாலிட்டி அண்ட் சஸ்டைனபிள் ஸ்கூல்ஸ் லேர்னிங்ஸ் ஃப்ரம் ஸ்கூல்ஸ் இன் இந்தியா. இதுதான் இந்த சிக்ஷா பார்க் 2021 தீம். ஓகே, கேட் நியூஸ் போகலாம். Harsha Bhupendra Bangari becomes new managing director of the EXIM Bank. EXIM Bankோட நியூ எம்டியா யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா ஹர்ஷா பூபேந்திர பங்காரி இவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவங்க வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டேவிட் ரஸ்குவிங்கா இவங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸிம் பேங்கோட ஹெட் குவார்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. ஆச்சும் எக்ஸிம் பேங்க் அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க். ஓகேவா, ஆச்சும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் இம்போர்ட் பண்ணுறதும் ஹார்ஷான விஷயங்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, எக்ஸ்போர்ட் பண்ணுறப்பையும் இம்போர்ட் பண்ணுறப்பையுமே ஹார்ஷாக இருக்கக்கூடிய விஷயங்களை பேன் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஹார்ஷாக இருக்கக்கூடிய விஷயத்த பேன் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட் நியூஸ் போகலாம். Ramesh Narayan will be inducted into the Asian Federation of Advertising Associations Hall of Fame. ஆச்சும் ஏஷியன் ஃபெடரேஷன் ஆஃப் அட்வர்டைசிங் அசோசியேஷன்ஸ் ஹால் ஆஃப் ஃபேமில் வந்து யார் இண்டெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா ரமேஷ் நாராயண் இண்டெக்ட் ஆகியிருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. ஆக்சுவலி இந்த நாராயண் அப்படிங்கிறது இருக்கலாம், அதில் இந்த எண்ணெய் மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இந்த எண்ணெய் எடுத்துட்டிங்கன்னா நிறைய அப்படிங்கிறது இருக்கலாம். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தான் அவங்க வந்து ஹால் ஆஃப் ஃபேம்குள்ளே இண்டெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். Amazon India has announced the launch of Kishan Store on online platform that will enable farmers across India to get access to more than 8,000 agri inputs. ஆச்சும் அமேசான் வந்து கிஷான் ஸ்டோரை வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான். ஓகேவா, இது யாருக்கு வேண்டி அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு வேண்டி கொண்டு வந்திருக்காங்க. ஃபார்மர்ஸ் இதில் மோர் தேன் 8,000 agri inputs ஆச்சும் அக்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாச்சும் இது சீட்ஸு ஃபார்ம்ஸ்க்கு தேவையான டூல்ஸு அதோட அசசரிஸ் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாமே இதில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாங்க. ஆச்சும் கிஷான்னா விவசாயம் அப்படி தானே, விவசாயம்னாலே ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அமேசானோட சிஓ யாருன்னா ஆடி ஜாசி. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். Central Institute of Fisheries Technology develops technology to convert fish waste into aqua feed. ஆச்சும் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் டெக்னாலஜி இவங்க வந்து ஒரு டெக்னாலஜி ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபிஷ் வேஸ்ட்லேருந்து
அக்வா ஃபீடுக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். குஜராத் ரோல்ஸ் அவுட் வந்தன் பிரேம் யோஜனா ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ குஜராத் வந்து வந்தன் பிரேம் யோஜனா அப்படிங்கிற ஒரு யோஜனாவை லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இது யாருக்கு வேண்டி அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு வேண்டி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, இந்த வந்தன் பிரேம் யோஜனாவில் வந்து 40% ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணுவாங்க, 60% வந்து ஜென்ரல் பப்ளிக் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஓகே, அதாச்சும் நிறைய பேர் வந்து குஜராத்தில் உள்ளவங்க வந்து வெளியிலையும் இருப்பாங்க, வெளியே ஏதாச்சும் ஸ்டேட்டில் இருக்கலாம், இல்லைன்னா கண்ட்ரீஸில் இருக்கலாம். அவங்க வந்து இந்த ஸ்டேட்டுக்கு ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படிங்கிறது நினச்சாங்க அப்படின்னா இந்த யோஜனாக்கு கீழே அவங்க வந்து டொனேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த டொனேஷனை வந்து அவங்க வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு வேண்டி யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, ஆச்சும் டிசம்பர் 2022 வந்து அவங்க வந்து 1000 crore வந்து ஜென்ரல் பப்ளிக் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆச்சும் வந்தன் பிரேம் யோஜனா, இங்கே பிரேம் அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருக்கலாம், பிரைம் மினிஸ்டரோட பிளேஸ் வந்து குஜராத் தானே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். MGNREGA Entitled Awareness Week conducted nationally as part of Azadi Ka Amrit Mahotsav. அச்சோ MGNREGA அப்படின்னா என்னன்னு பாருங்கள். மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். ஓகேவா, இவங்க வந்து அவேர்னஸ் வீக்கை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி என்னையிலேருந்துன்னா 27 ஆகஸ்ட்லேருந்து 2 செப்டம்பர் வரைக்கும் அவேர்னஸ் வீக்கை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அசாதி கா அமிர்த் மஹோத்சவ் இருக்குல்ல, அதோட ஒரு பார்ட்டாக தான் இதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அசாதி கா அமிர்த் மஹோத்சவ் அப்படிங்கிறது நம்ம வந்து 75th இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கான ஒரு இனிஷியேட்டிவ். ஓகே, கேட் நியூஸ் போகலாம். The Indian Council of Agriculture Research National Bureau of Animal Genetic Resources Karnal Haryana has recognized the Manda buffalo of Odisha as the 19th unique breed of buffalo found in India. அச்சும் ICAR NBAGR அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் நேஷ்னல் பியூரோ ஆஃப் அனிமல் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் இவங்க வந்து ஒடிசாவில் உள்ள மண்டா பஃபலோ அப்படிங்கிற பஃபலோவை வந்து யூனிக் ப்ரீட் அப்படிங்கிற ஒரு ரெகக்னேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்தியாவில் ஃபைன் பண்ண 19th யூனிக் ப்ரீட் அப்படிங்கிற ரெகக்னேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த பஃபலோ தான். ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. அச்சும் ஒடிசா, அதாச்சும் மண்டே உடைச்சிருவேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மண்டா ஒடிசா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். கல்ச்சர் மினிஸ்டர் லான்ச்ட் a program பசர்கான் ஹை பாத் தேஸ் கே சாத் இன் நியூ டெல்லி. அச்சும் பசர்கான் ஹைபா தேஸ் கே சாத் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை நம்மளோட கல்ச்சர் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா, நியூ டெல்லியில் லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட கல்ச்சர் மினிஸ்டர் யாருன்னா ஜி கிஷான் ரெட்டி. ஓகேவா, இது எதுக்கு வேண்டி அப்படின்னா அதாச்சும் யங் பீப்புளுக்கும் அது எல்டர் பீப்புளுக்கும் இடையில வந்து ஒரு இன்ட்ராக்ஷனை என்ஹான்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இது கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஆச்சும் யூத்துக்கும் எல்டர் பீப்புளுக்கும் ஆச்சும் 90 இயர்ஸ்க்கு அபோவ் இருக்கக்கூடிய பீப்புளுக்கும் அதேமாதிரி 18 இயர்ஸ் அந்த ரேஞ்சில் இருப்பாங்களா அவங்க 2 பேருக்கும் உள்ள இன்ட்ராக்ஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் இந்த ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆச்சும் பசர்கான் அப்படிங்கிற பஸ்ஸர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பஸ்ஸர் எல்லாம் ப்ரெஸ் பண்ணுவோம்ல, அந்த பஸ்ஸர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த யூத்தும் வந்து ரொம்ப ஸ்பீடாக போய் பஸ்ஸர் ப்ரெஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி எல்டர் பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங்காக தானே இருப்பாங்க. 90 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா அவங்க வந்து பழைய காலத்து ஆள் தானே, அதனால ஓடி போய் சீக்கிரமாக அந்த பஸ்ஸரை வந்து ப்ரெஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட் நியூஸ் போகலாம். Coal India Limited has signed an MOU with the Department of Sports in New Delhi for betterment of sports infrastructure in the country. அதாச்சும் கோல் இண்டியாவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஒரு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, கேட் நியூஸ் போகலாம். NITI Aayog and Gujarat University signed Statement of Intent to promote cooperation in agriculture. ஆச்சும் நிதி ஆயோக்கும் குஜராத் யூனிவர்சிட்டியும் சேர்ந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் இந்தியா வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் வந்து ஒரு கோஆப்ரேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாங்க. ஆச்சும் இங்கே ராத்திரி அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ராத்திரி நேரத்தில் அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு நிறைய நிதி தேவைப்படும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நிதி ஆயோக்கோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. அதோட CEO யாருன்னா அமிதாப் காந்த். கேட் நியூஸ் போகலாம். India Post Payment Bank and LIC Housing Finance Limited announced a strategic partnership for providing home loan products. Actually, India Post Payment Bank LIC Housing Finance Limited சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா
ஹோம் லோன் ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஒரு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. ஆக்சுவலி எல்ஐசி அப்படிங்கிற லைஃப் இன்சூரன்ஸ் அப்படி தானே. நீங்கள் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்கள் வீடு தேடி போஸ்ட் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீடு தேடி போஸ்ட் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து போகலாம். Gujarat Government signs MOU with Amazon India to boost export of MSME sector. ஆக்சுவலி குஜராத் கவர்மெண்ட்டும் அமேசான் இந்தியாவும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா MSME செக்டரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ரீசெண்டாக தான் குஜராத்தை பற்றி நிறைய நியூஸ் பார்த்துட்ருக்கோம். குஜராத்தில் வந்து வத்தன் பிரேம் யோஜனா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி குஜராத் யூனிவர்சிட்டி கூட நிதி ஆயோக் வந்து அக்ரிகல்ச்சருக்கு வேண்டி ஒரு சைன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி அமேசான் இந்தியா வந்து கிஷான் ஸ்டோரை வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ குஜராத் கவர்மெண்ட்டும் அமேசான் இந்தியாவும் சைன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. MSME அப்படின்னா பாருங்கள், ஆச்சும் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். ஓகேவா, இவங்க வந்து ராத்திரி, இந்த குஜராத் அப்படிங்கிற ராத்திரி அப்படின்னு எடுத்துக்கோங்க, ராத்திரி பகல் பார்க்காம அமேசிங்காக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. MSME அப்படின்னா அவங்க நல்லா வேலை பார்ப்பாங்க அப்படி தானே, ஸ்டார்டிங் ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க, அதனால் நல்லா வேலை பார்ப்பாங்க. ஆச்சும் ராத்திரி பகல் பார்க்காம அமேசிங்காக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து போகலாம். Mumbai becomes first state Asian city to launch climate action plan. ஆச்சும் climate action பிளானை வந்து மும்பை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஆச்சும் சவுத் ஏஷியான்லேயே ஃபர்ஸ்ட் ஒரு சிட்டி வந்து லான்ச் பண்ணது யார் அப்படின்னா மும்பை தான் இந்த climate ஆக்ஷன் பிளானை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆச்சும் இது எதுக்கு வேண்டி அப்படின்னா ஆச்சும் climate ரிலேட்டடான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நல்லா க்ரோத் பண்ணோம், டெவலப் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் இது கொண்டு வந்திருக்காங்க. ஆச்சும் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், சஸ்டைனபிலிட்டி மேனேஜ்மெண்ட், இதுக்கு எல்லாமே தான் இந்த climate ஆக்ஷன் பிளானை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, மகாராஷ்டிராவோட கேபிட்டல் தான் மும்பை. நெக்ஸ்ட் மகாராஷ்டிராவோட சிஎம் யாருன்னா உத்தவ் தாக்கரே, மகாராஷ்டிராவோட கவர்னர் பகத் சிங் கோஷியாரி. ஓகே, நியூஸ் போகலாம். பேங்க் ஆஃப் இந்தியா ஹாஸ் entered into a co-lending agreement with the Mass Financial Services Limited for MSME to offer MSME loans. ஸோ பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மாஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா MSMEக்கு வந்து MSME லோன்ஸை வந்து ஆஃபர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. அதோட CEO யாருன்னா அதானு குமார் தாஸ். ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அதாச்சும் பேங்க் ஆஃப் இந்தியானா இந்தியாவோட பேங்க் அப்படிங்கிற மீனிங்கில் வரும்ல, அதாச்சும் மீனிங் பெட்டிருங்க. பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னா இந்தியாவோட பேங்க் அப்படிங்கிற மீனிங் வரும். இந்தியாவோட பேங்க் அப்படின்னாலே மாஸ் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்தியாவோட பேங்க்னாலே மாஸ் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்கு அப்படின்னா அகமதாபாத், குஜராத்தில் இருக்குது. ஓகே, நியூஸ் போகலாம். SBM India partners with OneCard to launch mobile-based credit card mobile first. ஆச்சும் SBM அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் மொரிஷியஸ். இவங்க வந்து OneCard கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு மொபைல் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கிரெடிட் கார்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது மொபைல் பேஸ்ட் கிரெடிட் கார்டு. ஓகேவா, மொபைல் பேஸ்ட் கிரெடிட் கார்டை லான்ச் பண்ணுறதுக்கு வேண்டி SBMமும் OneCardும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அதாச்சும் இங்கே அப்படிங்கிறது இருக்கலாம். ஆச்சும் ஒருக்கா உன் மொபைலில் காமி அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா முறைச்சி பார்ப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகே, ஆச்சும் ஒருக்கா உன் மொபைலில் காமி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா முறைச்சி பார்ப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகே, அடுத்து போகலாம். The central banks of Australia, Singapore, Malaysia and South Africa have launched Project Dunbar. ஆச்சும் ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா இங்கே உள்ள சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே சேர்ந்து ப்ராஜெக்ட் தன்பார் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுக்கு வேண்டி அப்படின்னா ஆச்சும் சென்ட்ரல் பேங்க்ஸோட டிஜிட்டல் கரன்சியை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஆச்சும் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிஜிட்டல் கரன்சியை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த ப்ராஜெக்ட் தன்பார் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. நியூஸ் போகலாம். HDFC has signed a MOU with National Small Industries Corporation to offer credit support across the country. ஆச்சும் HDFC பேங்கும் நேஷ்னல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு வேண்டி அப்படின்னா ஆச்சும் கிரெடிட் சப்போர்ட்டை ஆஃபர் பண்ணும், ஆச்சும் நம்மளோட கண்ட்ரிக்கு வந்து கிரெடிட் சப்போர்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் HDFC பேங்கோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. அதோட MD and CEO யாருன்னா சசிதர் ஜெகதீஷன். ஓகே, இந்த நேஷ்னல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷனோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஓகே, நியூஸ் போகலாம். யூகோ பேங்க் பார்ட்னர்ஸ் வித் ஃபிஸ்டம் டு ஆஃபர் வெல்த் மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட்ஸ்.
ஆச்சு யூகோ பேங்கும் ஃபிஸ்டமும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா வெல்த் மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு டைப் வச்சுருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆச்சு ஃபிஸ்டம் அப்படிங்கிறது ஃப்ரீடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிஸ்டம் அப்படிங்கிறது ஃப்ரீடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ கோ நீ போ அப்படின்னு சொன்னாலே அது நமக்கு கொடுக்குற ஒரு ஃப்ரீடம் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, யூ கோ அப்படிங்கிறது நமக்கு கொடுக்குற ஒரு ஃப்ரீடம் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூகோ பேங்கோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா கொல்கட்டாவில் இருக்குது. அதோட சிஓ யாருன்னா அதுல் குமார் கோயல். ஓகே, இந்த பப்ளிக் செக்டர் பேங்கோட ஹெட் குவார்ட்டர் அண்ட் டேக்லைன் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், க்ளூவோட ஞாபகம் வச்சுக்க. அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அதோட லிங்கை வந்து நான் கார்ட்ஸில் அல்லது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். ஓகே, அடுத்து போகலாம். Visa has partnered with Innovative to develop stored value debit card for offline payments. ஆச்சு விசாவும் இன்னோவேட்டிவ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. எதுக்கு வேண்டினா ஸ்டோர்ட் வேல்யூ டெபிட் கார்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஓகே, ஆச்சு இந்த ஸ்டோர்ட் வேல்யூ டெபிட் கார்டில் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஆச்சு டெய்லி வந்து இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு லிமிட் இருக்குது. ஓகேவா, எவ்வளோ அப்படின்னா டெய்லி வந்து 2000 வரைக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற லிமிட் இருக்குது. அதேமாதிரி டிரான்சாக்ஷன் பெர் டிரான்சாக்ஷனுக்கு வந்து 200 தான் இது பண்ண முடியும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலி டெய்லி ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய லிமிட் வந்து 2000, ஒரு டிரான்சாக்ஷனுக்கு வந்து 200 தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஓகே, அடுத்து போகலாம். Modi projects India's GDP growth to 9.6% for calendar year 2021 and 7% for 2022. ஆச்சும் மோடி வந்து நம்மளோட இந்தியாவோட ஜிடிபி க்ரோத்தை வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆச்சும் கேலண்டர் இயர் 2021 எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 9.6% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2022க்கு வந்து 7% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த மோடியோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா நியூயார்க் யூஎஸில் இருக்குது. கேட் நியூஸ் போகலாம். Amicus Insurance Broking to merge with First Policy Broker. Amicus Insurance Brokingum First Policy Brokeரும் சேர்ந்து merge ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. ஆக்சுவலாக அமிக்கஸ் அப்படிங்கிறது அம்மிக்கல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அமிக்கஸ் அப்படிங்க அம்மிக்கல் தெரியும்ல, அம்மி, அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பாலிசி போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மிக்கல்லுக்கு தான் ஃபர்ஸ்ட் பாலிசி போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து போகலாம். ஒடிஷா லான்ச் இ-ரெசிப்ட் 2.0 ஃபார் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் அண்ட் டியூஸ். ஆக்சுவலி ஒடிஷா வந்து இ-ரெசிப்ட் 2.0 வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதாச்சும் எதுக்கு வேண்டி அப்படின்னா டாக்ஸஸ் அண்ட் டியூஸ் வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இது வந்து எந்த மோடில் வந்து பேமெண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கார்டு யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், கியூஆர் கோடு யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், வேலட் பேஸ்ட் பேமெண்ட்ஸும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒடிசாவோட கேபிட்டல் என்னன்னா புவனேஸ்வர், ஒடிசாவோட சிஎம் நவீன் பட்நாயக், ஒடிசாவோட கவர்னர் யாருன்னா கணேஷிலால். கேட் நியூஸ் போகலாம். Delhi International Airport won CII National Energy Leader and Excellence Energy Efficient Unit 2021. ஆக்சுவலி டெல்லி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், ஆக்சுவலி இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து நேஷ்னல் எனர்ஜி லீடர் எக்ஸலன்ஸ் எனர்ஜி எஃபிஷியன்ட் யூனிட் அப்படிங்கிற அவார்டை வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அவார்டை வந்து யார் கொடுத்துருக்கா அப்படின்னா சிஐஐ அப்படின்னா என்னென்னா கான்ஃபெடரேஷன் இந்தியன் இண்டஸ்ட்ரி. ஓகேவா, இவங்க தான் இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நேஷ்னல் எனர்ஜி லீடர் வந்து இவங்க வந்து 2nd இயர் வாங்குறாங்க. அதே மாதிரி எக்ஸலன்ஸ் எனர்ஜி எஃபிஷியன்ட் யூனிட் வந்து 4th இயர் வாங்குறாங்க. ஓகே, அடுத்து போகலாம். China successfully launches Hyperspectral Observation Satellite Hafone 502 by Long March Rocket. ஆக்சுவலி சைனா வந்து ஹஃபோன் 502 அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இவன் எந்த சேட்டலைட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லாங் மார்ச் ராக்கெட்டில் வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. ஆச்சும் இந்த கஃபோன் அப்படிங்கிற இது கோவா மாதிரி இருக்கலாம். கோவா போகிறது நிறைய பேரோட சின்ன ஒரு ஆசை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து போகலாம். Cristiano Ronaldo sets world record, surpasses Iran's Ali Day to become highest ever international goal scorer. ஆக்சுவலி கிறிஸ்டியானோ ரொனால்டோ இவங்க வந்து போர்ச்சுகீஸை சேர்ந்தவங்க. இவங்க வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாச்சும் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஹையஸ்ட் கோல் ஸ்கோரர் அப்படிங்கிற வேர்ல்டு ரெக்கார்டை வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா ஈரானில் உள்ள அலி டே அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. அவங்கள வந்து சர்பாஸ் பண்ணி கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்திருக்காங்க. ஆக்சுவலி அலி டே இவங்க வந்து 109 கோல்ஸ் எடுத்திருக்காங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து 110 கோல்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.